நயனம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் சர்வலோகைகநாதம். அந்த ஸ்லோகத்தில் சாந்தாகாரம் புஜகசேனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககனசுதுசம் மேகவர்ணம் சுபாங்கம் சொன்னார் இல்லையா. கமல நயனம், கமலம்னா நயனம்னா கண்ணு, கமலம்னா தாமரை, தாமரை போல இருக்கக்கூடிய கண்ணு. அதே மாதிரி வராகா ஸ்புட பத்மலோச்சனகான்னு எழுதுறா. வராக அவதாரத்துலையும் கண்ணை மாற்றிக்கல. சரி ராமாவதாரத்தில் மாற்றி விட்டாரான்னா, ஆஞ்சநேயன் ராமனை பார்த்த உடனே சீதையின் இடத்துல சொல்றா, ராமன் எப்படி இருப்பார்னு சொல்லுன்னு கேட்கிறா. ராமஹா கமலபத்ராட்சா, தாமரை கண்ணன்னு சொல்றா. அதான் கம்பன் சொல்றான், தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயல் இவன் மேனி என்பார், பூவையே பொருதும் என்பார், மயலுடை துளவம் என்பார், மானிடரல்லர் என்பார், இன்பர் இவ்வூரில் வந்த முனிவனை இறைஞ்சும் என்பார். இல்லையா? தயரதன் புதல்வன் என்பார். மிதிலாபுரிக்கு உள்ள போனவுடனே ராமபிரானை பார்த்து எல்லாரும் யார் யாருன்னு விசாரிக்கிறாளாம். சீதையினுடைய தோழிகள்லாம் சொல்றாளா, சீதை அம்மா இந்த தசரதன் புதல்வன் சொல்றா. அவன் கண்ணை பாத்தியா? மற்றவன் சொல்றா தாமரை கண்ணன் என்பா. தாமரை போலதான கண்ணு இருக்கே, இவ்வளவு அழகா இருக்கான்னு. மீதி எல்லாம் ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசத்துல வந்து கேட்டுக்கோ. தாமரை கண்ணன் என்பார் அப்படின்னு சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு அவதாரத்திலையும் அது. சரி, திருவேங்கடமுடியான் எப்படி இருக்கார்? அவரும் தாமரை கண்ணனா. வெங்கடாச்சல நிலையம் வைகுந்த புரவாசம், வெங்கடாச்சல நிலையம் வைகுந்த புரவாசம், வெங்கடாச்சல நிலையம் வைகுந்த புரவாசம், பங்கஜநேத்ரம் பரமமணீத்ரம், பங்கஜநேத்ரம் பரமமணீத்ரம், சங்கசக்ரதர சின்மய ரூபம், வெங்கடாச்சல நிலையம் வைகுந்த புரவாசம், வைகுந்த புரவாசம், வைகுந்த புரவாசம். அப்படி பங்கஜநேத்திரம், பங்கஜநேத்திரம்னு அர்ச்சாவதார மூர்த்தி கூட அனுபவிக்கிறார். அப்படிப்பட்டதான மூர்த்தி திருமங்கை ஆழ்வார் சொல்றார், அவருடைய கை அழகு எல்லாமே தாமரைங்கிறார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும், கண்ணினையும் அரவிந்தம் அடியும் மகுதே, எல்லாமே தாமரைங்கிறார். அப்படி எல்லாரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மூர்த்தி அந்த எம்பெருமானுக்கு கண்ணழகு அவ்வளவு அழகம். அதனால தான் ஆண்டாள் சொல்கிறா, இப்படிலாம் கதையெல்லாம் பெரியாழ்வார்கிட்ட கேட்டதுக்கு கிருஷ்ணனையே கணவனாக அடையணுங்கிறத ஒரு பாரிப்பு வந்துடுத்து ஆண்டாளுக்கு. அதனால் திருப்பாவையை நமக்காக வேண்டி திருவாக்கு மலர்ந்தொழினா. திருப்பாவினுடைய விசேஷம் என்ன? பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு, வையம் சுமப்பதும் வம்பு, வையம் சுமப்பதும் வம்பு. சொன்னா இல்லையா, பாதகங்கள் தீர்க்கும், நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீர்த்துரும். திருப்பாவை சேவிச்சாலே போருமா. ஏன்னா ராமாயணத்தில் பரசுத்தி சொல்றச்சே ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம்
ஏ